அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகழ்வரிகள் 171 172. அகழ்வரிகள்: சகமுதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் அகம்புறம் முற்றுமாம் அருட்பெருஞ்சோதி. இந்த அகழ்வரிக்கான விளக்கம்: உயிர்கள் எங்கிருந்து கேட்டாலும் அங்கேயே இருந்து அருள் புரியுமாறு இறைவனை வேண்டியது முன்வரியில் கூறப்பட்டது. இந்த வரியில் கடவுள் காரியப்படும் இடங்களை தெரிவிக்கின்றார். கடவுள் காரியப்படும் இடங்கள் அண்டத்தில் 4, பிண்டத்தில் 4 ஆகும். அவையாவன: அண்டத்தில் அகம் அக்கினி, அண்டத்தில் அகப்புறம் சூரியன், அண்டத்தில் புறம் சந்திரன், அண்டத்தில் புறப்புறம் நட்சத்திரங்கள். பிண்டத்தில் அகம் ஆன்மா, பிண்டத்தில் அகப்புறம் ஜீவன், பிண்டத்தில் புறம் கரணம், பிண்டத்தில் புறப்புறம் இந்திரியம். இந்த உலகிலே நிலைபெற்று விளங்குகின்ற அக்கினி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் ஆகிய 4 அண்டத்திலும் ஆன்மா, ஜீவன், கரணம் அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், உள்ளம் மற்றும் இந்திரியங்கள் மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவற்றிலும் அதுவரையிலும் பிண்டத்திலும் முழுவதுமாக நிறைந்து விளங்குகின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே. இந்த அகழ்வரியின் விளக்கமாக திருவருட்பாவில் பல பாக்கள் இருந்தாலும் மகாதேவ மாலை 11வது பாட்டு ஓர் உதாரணமாக கொள்ளப்படுகின்றது. அண்டங்கள் பலவாகி அவற்றின் மேலும் அளவாகி அளவாத அதீதமாகி பிண்டங்கள் அனந்த வகையாகி பிண்டம் பிறங்குகின்ற பொருளாகி பேதம் தோற்றும் பண்டங்கள் பலவாகி இவற்றை காக்கும் பதியாகி ஆனந்தம் பழுத்து சாந்தம் கொண்டு எங்கும் நிழல் பரப்பி தலைந்து ஞான கொழுங்கடவுள் தருவாகி குலவும் தேவே என்று பாடுவார். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.